அடுத்த ஒரு பண்பை அல்லாஹு தஆலா சொல்கிறான். யார்? பெருமை கர்வம் உள்ளவர்களுடைய இன்னும் ஒரு பண்பு என்ன? வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆ அன்னாஸ். ஒரு பக்கம் கஞ்சத்தனமாக இருப்பார்கள், சில நேரம் செலவு செய்வார்கள். செலவு செய்த எப்படி செலவு செய்வார்கள்? பெருமைக்கு செலவு செய்வார்கள், அல்லாஹ்வுக்காக செலவு செய்ய மாட்டார்கள். ஒரு முஸ்லிம் எப்படி செலவு செய்வார்? வலது கையால கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம இருக்கும். கொடுத்திருப்பார், மனைவி கூட சொல்ல மாட்டார். மனைவி கொடுத்திருப்பாங்க, கணவனுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. இருக்கக்கூட நண்பர்கள் 2 பேர் இருப்பாங்க, கூட இருந்த நண்பருக்கு தெரியாம 3வது ஆளுக்கு கொடுத்துட்டு போவார். இதான் ஒரு மூமினுடைய பண்பு. மூமின்கள் மேக்சிமம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதிலே கவனமாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த பெருமை பிடித்தவர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் கஞ்சத்தனமாக இருப்பார்கள், கஞ்சத்தனத்தை ஏவுவார்கள். சில நேரம் அவர்கள் செலவும் செய்வார்கள். நம்மகிட்ட கேள்வி வரும், அப்படி இல்லை, நிறைய பேர் செலவு செய்யறதையும் பார்க்கிறோம். ஆனால் செலவு செய்தால் எதற்காக செலவு செய்வார்கள்? ரிஆ அன்னாஸ், மற்றவர்களுக்கு காட்டி அதன் மூலம் முகஸ்துதியை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் செலவு செய்வார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை உறுதியாக இருக்காது. வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை பற்றி மறுமையை பற்றிய உறுதியான நம்பிக்கை இருக்காது. அல்லாஹ்வை பற்றி மறுமையை பற்றிய உறுதியான நம்பிக்கை இருந்தால் அவர்களிடம் பெருமை வராது, அவர்களிடம் கர்வம் வராது, அவர்கள் பணிவுள்ளவர்களாக இருப்பார்கள். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்னது? ஒரு முஃமின் ஒரு நெற்கதிரை போன்றவர். குடலை பருவத்தில் நெற்கதிர் என்ன செய்யும்? நிமிர்ந்து நிற்கும். ஆனால் நெல்மணிகள் பெருக்க பெருக்க பணியும். அதே போலதான் ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அவனிடத்தில் பணிவு வரும். ஈமான் குறைந்த நிலையில் இருக்கும் போது அல்லது ஈமான் இல்லாத நிலையில் இருக்கும் போது அவனிடத்தில் பெருமையும் கர்வமும் வரும். அல்லாஹு தஆலா கடைசியாக சொல்றான், 38வது வசனத்தில் வமன் யகுனி ஷைத்தானு லஹு கரீனன் ஃபஸஅ கரீனா. இப்படி பெருமையோடு இருக்கிறது. பெருமை யாருடைய பண்பு? ஷைத்தானுடைய பண்பு. இப்லீஸ், அல்லாஹு தஆலா இப்லீஸை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய சொன்ன நேரத்தில் இப்லீஸ் என்ன சொன்னான்? என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய், ஆதத்தை மண்ணிலிருந்து படைத்தாய். மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட இந்த ஆதத்திற்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் போய் சுஜூது செய்வதா என்று பெருமை பேசினான். அப்ப இந்த பெருமை கர்வம் இருப்பது ஷைத்தான். அப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஷைத்தான் யாருக்கு நண்பனாக இருக்கிறானோ அவனே மிக கெட்ட நண்பனாவான். இப்ப ஷைத்தான் ஒருவனுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிட்டால் அதை விட மோசமான ஒரு நண்பன் கிடைக்காது. ஷைத்தான் நண்பனாக கிடைச்சிட்டான்டா வறுமையை பட்டு கொண்டு ஏவுவான். ஷைத்தான் வறுமையை ஒரு தலைவனிட்ட கஞ்சத்தனம் வரும். வல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஷைத்தான் வந்தால் நண்பனாக ஆகிவிட்டால் ஷைத்தான் வறுமையை எச்சரிக்கை செய்வான். உனக்கு வறுமை வந்துவிடும், வறுமை வந்துவிடும் என்ற பயம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? கஞ்சத்தனம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே போல இந்த ஷைத்தான் நன்மையை செய்வதற்கு தடையாக அமைவான், பாவங்களின் பக்கம் மக்களை தூண்டக்கூடியவனாக இருப்பான். இந்த ஷைத்தானுடைய வழியில் பயணிக்கிறவன் மிக ஆபத்தான வழியில் பயணிக்கிறான். அதனாலதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தான் உங்களுக்கு தெளிவான எதிரி, ஃபத்தஹிதுஹு அதுவா. அவனை நீங்கள் எதிரியாகவே பாருங்கள், அவனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவன் உங்களுடைய நண்பனாக வந்துவிட்டால் அவன்தான் ஆக கெட்ட நண்பன் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இறுதியாக அல்லாஹு தஆலா கேட்கிறான், வமாதா அலைஹிம் லவ் ஆமனு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அன்ஃபகு மிம்மா ரஸகஹுமுல்லாஹ். இந்த பெருமை பிடித்து கர்வம் கொண்டு அலைகிற மக்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்தால் என்ன ஏற்படும்? அவர்களுக்கு என்ன நஷ்டம்? இதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது என்று அல்லாஹ் கேட்கிறார். பெருமை பிடித்து அலைகிறார்கள், வறுமையை கொண்டு ஏவுகிறார்கள், கஞ்சத்தனத்தை கொண்டு ஏவுகிறார்கள், கஞ்சத்தனத்தோடு இருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை காட்டுவதில்லை, அல்லாஹு தஆலா கொடுத்த நியமத்துகளை மறைக்கிறார்கள். இப்படி நடந்து கொள்ளக்கூடிய இந்த மக்கள் அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்தால் அவர்களுக்கு என்ன கேடு வந்து விட போகிறது என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். உண்மையிலே இந்த குர்ஆன் வசனத்தை ஒரு உணர்வு பூர்வமாக ஓதுகிற ஒரு முஃமின் நிச்சயமாக இதன் மூலம் படிப்பினர். அப்படியான ஒரு ஸ்டைலில் அல்லாஹு தஆலா இந்த கேள்வியை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த வசனத்தை முடிக்கும் போது வகான அல்லாஹு பிஹிம் அலீமா. இவங்க செய்கிற எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா நன்கறிந்தவனாக இருக்கிறான். ஏற்கனவே அல்லாஹுடைய பெயர் அலீம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹுடைய இல்ம் எவ்வளவு விசாலமானது என்பதையும்
பார்த்திருக்கிறோம். எனவே எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். உள்ளத்துல ஏற்படக்கூடியதையும் பார்த்துட்டு இருக்கிறான், நாவில பேசக்கூடியதையும் பார்த்துட்டு இருக்கிறான், நம்ம செய்யக்கூடியவைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் யாரும் தப்ப முடியாது என்கிற செய்தியோடு இந்த பகுதியை அல்லாஹு தஆலா நிறைவு செய்கிறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனங்கள் சொல்லப்பட்ட அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தௌஃபீக் செய்ய வேண்டும். பெருமை, கர்வம் என்ற மிக மோசமான பண்புகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும்